இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அவரை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏகோபித்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆமே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோவா சுத்தமான பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக அவன் பலியிட்டான். கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த காலை நேரத்தில் நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே அவரை ஸ்தோத்தரிப்போமா. நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தாழ்வில் எங்களை நினைத்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை நோக்கி பார்த்தவரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாக இருந்தவரை உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை உயர்த்துகிறேன். நீர் பெரியவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் நல்ல போதகரே உம்மை ஆராதிக்கிறேன். எங்கள் போதுமானவரே உம்மை ஆராதிக்கிறேன். நீரே என் பலன். நீரே என் பலன். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை உயர்த்துகிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தரை அப்படியே ஸ்தோத்தரிப்போமாக. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஷஹந்துரமா செஹந்தன ரபி. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. வழிகாட்டியே உம்மை ஆராதிக்கிறேன். பெரியவரே உம்மை ஆராதிக்கிறேன். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறேன். கபாருதேனி மேலே ரெதுனா மாலா குராதேனி மேசே பேரதுனா மாஷதன ரபி. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 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 என் பலனே என் கோட்டையே ஆராதிப்பேன்.
ஆராதனை உமக்கே. மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆண்டவர், கடந்த நாட்கள் எல்லாம் அவரே நமது மறைவிடம், அவரே நமது உறைவிடம். ஸ்தோத்திரம். அவரே நமது கோட்டை, அவரே நமக்கு தாழ்பாள், அவரே நமக்கு பூட்டு, அவரே நமக்கு எல்லாம். அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ரபாஷிகே ரமாதுசி ஆராதனை ரிகந்து ரபாஷி அந்தரபி. அப்பா அப்பா உங்களுக்கு glory hallelujah. இந்த காலையில கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை அப்படியே ஆராதனை செய்து கொண்டிருப்போமா? யாக்கோபு, அவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நீ பொருத்தனை செய்த இடத்துல உனக்கு தரிசனமான உன் கர்த்தர் நானே, எழுந்து பெத்தேலுக்கு போ என்று அவனோடு பேசின கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் திரும்ப செய்வாராக. அவரண்டை திரும்ப செய்வாராக. எசேக்கியேல் 30:11 பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து முந்தின சீரை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை கிருபையாய் ஆசீர்வதியும். ஒரு மேகமும் உங்கள் பிரசன்னமும் எங்கள் மீது ஊற்றப்படட்டும். உங்களுடைய அக்கினி எங்கள் மீது இறங்கி வரட்டும். உங்கள் அபிஷேகம் எங்களை தாங்கட்டும். இந்த ஆராதனை முழுவதிலும் உங்களுடைய வல்லமை, உங்களுடைய தயவு எங்களோடு இருந்து நடத்தட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழும்பி பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல தந்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும்.
துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. யாக்கோபை மீண்டும் துதிக்கவும் ஆராதிக்கவும் வழிநடத்தின கர்த்தர் நம்மையும் வழிநடத்துவாராக, நம்மையும் துதிக்க செய்வாராக, நம்மையும் ஜெபிக்க செய்வாராக. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல தந்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றீ, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீ. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். What a wonderful promises that man received, that David. Wherever he went, God was with him. நான்
போகும் இடமெல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பது எவ்வளோ பெரிய ஜெயம், எவ்வளோ பெரிய ஒரு கிருபை. நீங்கள் ஆண்டவரை நோக்கி சரணத்தை சொல்லலாமா? போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றீ, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீ. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. ஹalleluya. அப்படியே கையை உயர்த்தி சொல்லலாமா? ஜீசஸ் ஹalleluya. ஹalleluya. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயரும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லலாமா? கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர், நீயும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர், இந்த காலையில் அவருடைய பிரசன்னத்தை நீ உணர கிருபை தரட்டும், அவருடைய மகிமையை உணர கிருபை தரட்டும். ஹalleluya. நீ துன்பப்பட்ட நாட்களுக்கு சமமாக, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சமமாக உன்னை மகிழ்ச்சியாக்குவாராக. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர், பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு உனக்காய் பலியானதினால், இயேசு நமக்காக பலியானார். அவர் ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவர் ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கிருபை விலகாதை, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா. அப்படியே சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து கிருபை விலகாதையா சொல்லுங்க. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஆமென். கிருபை விலகாதையா, கிருபை
கிருபை விலகாதையா. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர். குற்றப்படும்படி செய்திடுவீர். சொல்லுங்க, கிருபை விலகாதையா. கைத்தட்டி சொல்லலாமா? ஆமென். கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதை. ஷகரபலஹந்துனரபா. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. அப்படியே வாயை திறந்து சொல்லலாமா? கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய தீர்க்கதரிசியான எலியா ஒரு முறை சோர்ந்து, ஏசபேல் என்ற ஒரு வஞ்சகமான ஒரு பெண் அவரை குறித்து பேசின அந்த வார்த்தைகளினாலே ஒரு மனமடிவு அடைந்து ஒரு ஓடிப்போய் வனாந்திரத்தில் ஒரு சூறை செடி பக்கத்தில் அவர் போய் தங்கிவிட்டார். அவர் சொன்ன வார்த்தை, போதும் கர்த்தாவே, போதும், என் ஜீவனை எடுத்துருங்க. என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்லை. எவ்வளோ பெரிய சோர்வு! சோர்வு அதிகமாகும் போது மனிதர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள், தற்கொலையை விரும்புகிறார்கள். ஆனால் அவர் இந்த சோர்ந்து போனாலும் ஆண்டவருடைய வல்லமை அவனுக்குள்ளே தான் இருந்தது. ஆண்டவருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே தான் இருந்தது. அவன் மரிக்கும் வரை வல்லமையுள்ள தேவ மனிதனாக வாழ்ந்தான். 2 மடங்கு அபிஷேகத்தை இந்த ஒரு ஆளுக்கு வைக்கிற அளவுக்கு அவன் வல்லமையுள்ளவனாக இருந்தான். அவன் பரலோகம் போவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக கூட ஒரு நதியை 2ஆக அவன் பிளந்தான். நீ சோர்ந்திருப்பதனால் தேவன் உனக்கு அளித்த கிருபைகளும் வரங்களும் வல்லமைகளும் உன்னை விட்டு எடுக்கப்படவில்லை. நீ மறுபடியும் ஆண்டவருக்காக எழும்பு. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இங்கே என்ன வேலை? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தர் உன்னை எங்கே வைத்திருக்கிறாரோ நீ அங்கே தான் இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கிறது என்று சொல்லி தேவ சித்தத்தின் வட்டத்திற்கு வெளியே இருந்தால் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பார், உனக்கு இங்கே என்ன வேலை? நான் உன்னை வேலை செய்யும்படியாக வைத்த இடம் வேறு. மீண்டும் எலியாவை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி அந்த ஓட்டத்தை ஓடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ஆராதனையிலே உன்னுடைய எந்த பிரச்சனை, எந்த கஷ்டம் உனக்கு இப்போது அழுகையையும் கண்ணீரையும் அவமானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் உனக்குள் கிருபை இருக்கிறது, உனக்குள் அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள் வல்லமை இருக்கிறது. அது உனக்குள்ளே இருக்கிறது. தூங்குகிற நீ எழும்பு, அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். என்னையும் அழைத்தவரே,
நான் சூறை செடியிலே போய் தங்கிவிட்டாலும், ஒரு ரூம்லேயே அடைபட்டு கிடந்தாலும், நான் வெளி உலகத்தை பார்க்க விரும்பவில்லை, யாரையும் சந்திக்க விரும்பவில்லை, இப்படியே கிடக்கிறேன் என்று நீ முடிவு பண்ணினாலும் அவர் அதை ஏற்கவில்லை. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு வாக்கு பண்ணின நிறைவேற்ற வல்லவர். சோர்விலிருந்து எழும்பு. நீ அவரை பார்த்து சொல்லு. என்ன தெரியுமா சொல்லணும்? என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர். யார் நல்லவங்களோ இல்லையோ, இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஒரு கம்பீரமாக சொல்லு. அவரை மாதிரி யாரும் இல்லை. கம்பீரமா சொல்லு. என்னையும் அழைத்தவரே, கைவிடவே மாட்டீர். உன்னை ஜெபிக்க வைப்பார். ஜெபிக்க முடியவில்லை, உன்னை ஜெபிக்க வைப்பார். நீ சொல்லணும், என்னை ஜெபிக்க வைப்பீர். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துவாரு. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டாரு. இந்த காலை நேரத்தில் நீ சோர்ந்து போவாய் என்றால் உன் பலன் குறுகினது. நீ உற்சாகமடை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆகாதது எதுவும் இல்லை, மலாகாதது எதுவும் இல்லை. சொல்வீங்களா? கல்லில் இருந்து தண்ணீரை வர வைக்க முடியுமா? கல்லுகளினால் பிள்ளைகளை உண்டாக்க முடியுமா? கல்லுகளை கூப்பிட வைக்க முடியுமா? இயேசுவால் முடியும். உம்மாலாகும் எல்லாமாகும். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். நான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன், அசிங்கமா வாழ்றேன், இப்பதான் நான் ஒரு பியூட்டியா மாற போறனோ. இயேசுவின் நாமத்தில் அப்படி நினைக்கிறவர்கள் ஒரு பியூட்டியான நபராக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எப்படி ஆகும்? உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும். கை உயர்த்தி சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும். ரிகதரபலரதனமஷ்யகரப தேபரஹந்துரபலஷ்யதனரபபப நல்ல ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன், உட்கார்ந்திருக்கிறேன், அல்லது முழங்கால் படியிட்டு ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறேன். உன் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த கெட்ட சிந்தனை, அந்த சோர்வு, நானெல்லாம் முன்னேற மாட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன் என்ற சோர்வு, அந்த மன அழுத்தம், கடினமான உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரட்டும், வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். வாயை தர அப்படியே முணுமுணுன்னு ஜெபம் பண்ணாமல், வாயை அப்படியே உள்ளுக்குள்ளவே ஜெபம் பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணினால் உனக்குள்ள இருக்கிற அந்த பிரஷர், அந்த டிப்ரெஷன் வெளியே வந்துடும். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லு, இயேசுவே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. கமரந்துனமாசையே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் கரத்தினால் ஆகும். நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் உன்னை இயேசு பிரகாசிப்பார். நீ அவருடைய கரத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இந்த ஆராதனையில் நீங்க என்ன செய்யுங்க? இயேசுவே
அந்த அற்புதமான கரத்தில், இந்த அழகான கரத்தில், ஆணி பாய்ந்த கரத்தில், அந்த குயவனின் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. க்ளோரி. குயவனேவும் கையில் களிமன்னா வனைந்திடும் உம் சித்தம் போ என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. குயவனின் கரத்தில் களிமண்ணை போல் இருக்கிற நம்மை குறித்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 சொல்கிறது. இவைகளை விட்டு நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டால் எஜமான் விரும்புகிறதும் உபயோகமானதும் கனத்திற்கு உரிய பாத்திரமாக இருப்பீர்கள். அப்படியே கையை உயர்த்தி, குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. சொல்லுங்க, உருவாக்குமே. ஷகபாரதோ உருவாக்குரே தேருலும் உருவாக்குமே, 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 உருவாக்குமே. அன்பின் பிதாவே, நிறத்தினை உருவாக்கும் ராஜா, உலகம் என்னை உருவாக்கினது தவறான நோக்கத்தோடு, சுயநலமான நோக்கத்தோடு, அழிவுக்கு நேராக என்னை உருவாக்கினது. தாவீது சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், ஆனால் நீரோ என்னை உபயோகமானதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் கனத்திற்குரிய பாத்திரமாக என்னை உருவாக்குகிறவர். இந்த நேரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், குயவன் இயேசுவின் கையிலே அர்ப்பணிக்கிறேன். என்னை இந்திய தேசத்திற்கு உபயோகமான பாத்திரமாய் உருவாக்கும். அந்த தோட்டக்காரர் வரும்போது நிறைய கனிகளை கொடுக்கிற
அந்த மரமாக என்னை உருவாக்கும். இந்த எஜமான் வரும்போது 2 தாளந்தை 4 பெருக பண்ணினவனைப் போல உருவாக்கும். விடுத்திருக்கிறவனாக உருவாக்கும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆமென். நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக திருப்தியாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய தேசத்திலே நிலவி வருகிற பிரச்சனையை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கொடுமையான அந்த நோய் முற்றிலும் அழிய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய சென்னை பட்டணம், அதை சுற்றியிருக்கிற மாவட்டங்கள் அதிகமாக பாதிப்பு அடைந்திருக்கிறது. நாம் சோர்ந்து விடக்கூடாது. நம்ம தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். இந்த நாட்களிலே உங்களுக்கு தனி ஜெபத்திற்கு ஆண்டவர் நிறைய நேரங்களை கொடுக்கிறார். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ண வேண்டும். குடும்பமாக கண்டிப்புடன் நீங்கள் ஒருவேளையாகிலும் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக கடந்த நாட்களிலே 240 நாட்களில் வேதம் வாசிக்க வேண்டும் என்ற திட்டம் ஆண்டவருடைய கிருபையினால் அது நடந்து முடிந்து நமது சபையில் அநேகர் வேதத்தை முழுவதுமாக வாசித்து முடித்து விட்டார்கள். ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். வாசித்து முடித்தவர்களுக்கு ரவுண்ட் 2 ஆரம்பிக்கிறோம். அது எப்படி என்றால், வேகமாக ஒரு நாளுக்கு 5-6 அதிகாரங்கள் வாசிக்கிற திட்டம் இல்லை. நீங்கள் பொதுவாக இன்னொரு பைபிள் ரீடிங்கை வைத்துக்கொண்டு இது வேதத்தை ஸ்டடி பண்ணுற ஒரு திட்டம் தான் செகண்ட் ரவுண்டு. ஒரு நாளில் ஒரு 5 வசனங்கள் அல்லது 2-3 நிமிடங்கள் தான் பைபிளை வாசிக்க வேண்டும். ஆனால் தியானம் பண்ண வேண்டும். அந்த வேதத்தினுடைய பின்னணி என்ன என்று சொல்லி வரைபடங்கள், பிக்சர்ஸ், அதனுடைய கமெண்ட்ரி, மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். ஆகவே ஒரு நாளில் ஃபியூ மினிட்ஸ் வேதத்தை வாசித்து விட்டு நிறைய நேரம் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். சுவிசேஷ புஸ்தகங்கள் வாசிப்பதற்காகவே நாம் நிறைய எடுக்க போகிறோம். அந்த ஸ்கீமில் 4 ஆண்டுகள் செலவு செய்து 5 ஆண்டுகள் செலவு செய்து ஒரு வேதாகமத்தை முழுவதுமாக ஸ்டடி பண்ண போகிறோம். ஆகவே இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறது. இப்போ முதல் முறை வேதத்தை வாசித்து முடித்து விட்டவர்கள் ரவுண்ட் 2ல் எங்களோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கடந்த முறை இந்த 240 பைபிள் ஸ்கீமில் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் நம்பர் இல்லை என்றால் எனக்கு உங்களுடைய நம்பரை அனுப்பி வைங்க. நாம் இணைந்து கொள்வோம். தொடர்ந்து நம்ம படித்து வேதத்தை தியானம் பண்ண போகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதிலே உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவியானுடைய உதவியோடு கூட வேதத்தை தியானித்து யோசுவா அடைந்த வெற்றிகளை நம் மையமாக கொண்டு பார்த்தோம். வேதத்தை எப்படி தியானிக்கலாம், தியானிப்பதனால் வருகிற பலன்கள் என்ன, எதை தியானிக்க வேண்டும். யோசுவா 1:8 வாசித்து அதற்கு இணையாக இந்த வசனங்களை நம்ம படித்தோம். நீங்கள் பயன்பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு ஒரு தலைப்பை சொல்லிக் கொடுத்தார். அதை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். How to face loss. இழப்புகளை எப்படி சந்திப்பது, இழப்புகளை எப்படி எதிர்கொள்வது, இழப்புகளை எப்படி பார்ப்பது, இழப்புகளை எப்படி கையாள்வது, இழப்புகளை எப்படி சமாளிப்பது, இழப்புகளை எப்படி மேற்கொண்டு லாபமாக மாற்றுவது. How to face loss. இழப்பு என்ற வார்த்தைக்கு புரிந்து கொள்வதற்காக சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சேதம், டேமேஜ்,
நஷ்டம், அதுதான் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேதம் அல்லது அழிவு, அழிந்து விட்டது, டிஸ்ட்ரக்ஷன். இந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு இன்றைக்கு தேசத்திலே நீங்களும் நானும் சந்திக்கிற சில விதமான அழிவுகள் அல்லது இழப்புகள் அல்லது நஷ்டங்கள் அல்லது சேதங்கள், இதை நாம் எப்படி பார்ப்பது? 7 பெர்ஸ்பெக்டிவ்ஸ், 7 வகையான கண்ணோட்டத்தில் நாம் அதை பார்க்கும்படியாக இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். எந்தெந்த விதங்களில் அதை நம்ம பார்க்கலாம்? 1, நேச்சர், இயற்கை என்ற ஒரு பார்வையில் சிலவற்றை நம்ம பார்க்க வேண்டும். ஒரு முறை நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மழை ஏற்பட்டு பெரு வெள்ளத்தில் அநேக மக்கள் வீடுகளை கட்டி கொண்டிருந்தவர்களுடைய வீடுகளெல்லாம் சரிந்து விழுந்து அநேகர் அந்த வெள்ளத்தில் அவர்கள் மரித்து போனார்கள். நம்ம எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டோம். இப்படி சில அழிவுகள் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் அதை பார்க்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டிய 7 விதமான பார்வைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1, அது இயற்கையாகவே சம்பவித்தது என்று பார்க்க வேண்டும். ஏன் இயற்கையாக சம்பவித்தது? கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கும் போது ரொம்ப நேர்த்தியாகத்தானே படைச்சார். அப்புறம் ஏன் இந்த உலகம், இந்த இயற்கையில் இப்படி மாறுபட்டு கொண்டிருக்கிறது? இயற்கையை ஏற்படக்கூடிய இந்த பருவநிலை மாற்றத்தை எல் நினோ என்றும் அழைக்கிறார்கள். ஏன் இந்த மாற்றங்கள் வருகிறது? The God created this world, the heavens and the earth. ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அழகாக தானே படைத்தார். ஏன் இந்த உலகம், ஏன் இந்த இயற்கை இப்படியெல்லாம் மாறி நமக்கு தொந்தரவுகளை ஏன் கொடுக்கிறது? அது ஒரு காரணம், இந்த இயற்கை இறைவன் படைத்த விதத்தில் இப்பொழுது இல்லை. திஸ் இஸ் நேச்சர் என்று நம்ம சொன்னாலும் நாம் வேதத்தின் பார்வை எப்படி சொல்லுகிறோம்? கரப்டட் நேச்சர் என்று சொல்லுகிறோம். கெட்டு போய்விட்டது இயற்கையே, தேவன் படைத்தது போல இல்லை என்பதினால். ஆகவே அந்த இயற்கை, ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19:21 சொல்லுகிறது, சிருஷ்டியானது அழிவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு நாள் முற்றிலும் அழிய போகிறது. ஆகவே ஒன்றை பார்க்கும்போது இப்படி ஒரு பார்வை இருக்க வேண்டும், இது இயற்கையாக நடைபெறுகிறது. அடுத்த ஒரு பார்வை என்ன பார்வை என்றால், 2வது குறிப்பு, முதல்ல சொன்ன நேச்சர் என்று சொன்னேன். 2வது இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் அப்படின்னா என்ன? அறியாமை. இன்னொரு வார்த்தை அறிவு குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். இக்னோரன்ஸ் அறியாமை அல்லது லேக் ஆஃப் நாலேஜ், போதிய அறிவு இல்லாத தன்மை. ஒரு விஷயத்தில் நமக்கு நஷ்டம் அல்லது சேதம் அல்லது அழிவு, இழப்பு ஏன் வருகிறது என்றால், அந்த செயலை குறித்து போதிய அறிவு நமக்கு இல்லாவிட்டால். முதல் முறையாக சைக்கிள் ஓட்டி எத்தனை பேர் விழுந்திருப்போம்? முதல் முறையாக டியூப் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது எத்தனை முறை பல்பினுடைய அந்த நாபெல்லாம் உடைஞ்சிருக்கும். முதல் முறையாக ஓடு சரி பண்ண நம்ம கோரையில் ஏறின நாட்களில் நாம எத்தனை ஓடுகளை உடைச்சிருப்போம். சில நஷ்டங்கள் ஏன் வருகிறது என்றால், அடுத்த பார்வை, அதை குறித்த போதிய ஒரு அறிவு நமக்கு இல்லை. நீதிமொழிகள் 21:20 சொல்லுகிறது, ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் அநேக பொக்கிஷங்கள் இருக்கிறது, மூடனோ ஃபூலிஷ் மேன் அதை செலவழித்து போடுகிறான். உலகத்தில் நஷ்டம் இல்லாமல் லாபம் பெறுவதற்கு there is a ஃபார்முலா இருக்கிறது. கடின உழைப்பு பிளஸ் விடாமுயற்சி ஈக்குவல்ட் லாபம். இந்த ஃபார்முலாவை ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும்.
நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்து சகோதரர்களாக இருந்தாலும், இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தாலும், இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் உண்டு தான். ஒரு கடை நீங்கள் வைத்திருக்கிறீங்கன்னா கடையை குறித்த சில அனுபவங்கள் இருக்க வேண்டும். நேரத்துடன் கடையை போய் திறக்க வேண்டும். கஸ்டமரோடு எப்படி பேசணும்னு தெரிய வேண்டும். இவைகளெல்லாம் இல்லாவிட்டால் தொழில்களில் நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன் மனிதர்கள் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 2வது குறிப்பு, அந்த விஷயத்தை குறித்த போதிய அறிவின்மை. வேதத்தில் ஒரு சண்டைக்கு போவதற்கு முன்பதாக தன்னுடைய வீரர்களை கணக்கு பார்த்த ஒரு ராஜாவை பற்றியும், ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு செலவாகும் என்று கணக்கு பார்த்த ஒரு ராஜாவை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7வது அதிகாரம் 7, 12 ஆகிய இந்த வசனத்தில் பார்த்தால் ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் 10 நபரை விட ஞானமுள்ள நபரை ஞானம் உயர்த்தி வைக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ எந்த துறையை இருந்தாலும் there is a formula for your growth. உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கிறது. நீ ஜெபம் பண்ணினாலும் சரி, இரவும் பகல வேதத்தை வாசித்தாலும் அந்த ஃபார்முலாவை நீ கைக்கொள்ள வேண்டும். அந்த துறையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உன்னை நஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே லாபத்திற்கு நடத்தும். 3வது ஒரு பார்வை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு நஷ்டம் வருவதற்கான ஏன் வந்ததுன்னு பார்க்கறது 3வது ஒரு பார்வை. சின்ஃபுல்னஸ், பாவம். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை கொடுக்கிறது. அதை என்ன சொல்கிறோம்? மனிதனுடைய கீழ்ப்படியாமை. பாவம் என்றால் எல்லாருக்கும் புரியாது. நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு கேட்பாங்க இல்லையா? மனிதனுடைய கீழ்ப்படியாமை, மனிதனுடைய ஆணவம், மனிதனுடைய பெருமை, இதெல்லாம் இன்றைக்கு சிலர் நஷ்டப்பட்டு தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. ஒர்க் ஆர்டர், வேலையிலிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு இப்போ வேண்டாம், நான் அப்புறம் வேலைக்கு போகிறேன், இன்னொரு வேலைக்கு போகிறேன். கீழ்ப்படியாமை, பெருமை, ஆணவம். இன்றைக்கு சிலர் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ளவில்லை. பெருமை, தகுதிக்கு மிஞ்சின சில ஆசைகள், அது அவர்களுக்கு நல்ல வேலை வரும் என்று நினைத்து எந்த வேலையும் செய்யாமல் அவர்களை ஆக்கிவிட்டது. வயது ஆகிவிட்டது. இப்போது சாதாரணமான வேலைக்கு போவதற்கு கௌரவம் தடுக்கிறது. பணமும் வேண்டும், கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமையில் சிலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். தாவீது வாழ்க்கையிலே வித்தியாசமான பாவம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் வருகிறது இல்லையா? தாவீது பத்சேபாள் மூலமாக ஏற்பட்ட பாவம், அது தேவ மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் நஷ்டத்தை உண்டாக்கியது. பெரும் நஷ்டம், அநேக பிரச்சனைகள் அந்த ஒரு விஷயத்தினால் அவர் வாழ்க்கையிலே ஏற்பட்டது. ஆக நம்முடைய வாழ்க்கையில நஷ்டம் வருவதற்கு, இழப்பு வருவதற்கு, சேதாரங்கள் வருவதற்கு இந்த பாவமும் காரணம் என்று ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். 4வது ஒரு பார்வை, ஒரு நஷ்டத்தை, ஒரு இழப்பை, ஒரு சேதத்தை, ஒரு அழிவை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? 4th வியூ என்னவென்றால், சகிக்க வேண்டிய சில நஷ்டங்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. சிலதை தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே அனுப்பி இவர்கள் அதை சில காலங்கள் சகித்துதான் ஆக வேண்டும் என்று அனுப்பப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவங்க ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிறாங்க. அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகி மற்ற ஜனங்க கிட்ட போயிட்டு பஞ்சாயத்து பண்றதுக்கு போறாங்க. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, நீங்க
தேவதூதர்களையே நியாயம் இருக்கிறவங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. உங்க பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட பஞ்சாயத்துக்கு போறீங்களே, இது நல்லா இருக்கா? பேசாம இவன் பிரச்சனைய ஏன் நீங்க சகிச்சு கொள்ள கூடாது அப்படின்னு அவர் பேசுறாரு. அந்த வார்த்தையை படிக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னது, அவன் திட்டிகிட்டே இருப்பான், நான் பொறுமையா இருக்கணுமா? அவனை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விடுவேன், விடமாட்டேன். சகிக்க வேண்டியவைகள். ஒரு முறை ஒரு மனிதர், கடவுளுடைய பிள்ளை ஒருத்தர், ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறார். டாக்ஸியில் ட்ராவல் பண்ணிட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே அவர் சொல்கிறாரு 80 ரூபா அப்படிங்கிறாரு. இவர் கையில் ரூபா இல்லை, 100 ரூபாயை கொடுக்குறாரு. அவர் 80 ரூபாயை அவர் இப்படி பார்த்துட்டு, சார் காசு இல்லை சார், 20 ரூபாய் இல்லை சார். இவர் கெஸ் பண்ணுறாரு அவன்கிட்ட 20 ரூபாய் இருக்குது. ஆனால் அவன் 20 ரூபா வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னால் வெளியூரால் போயிடுவார், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா கிடைக்குன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இவருக்கு தெரியுது, டேய் காலையிலேருந்து வண்டி ஓட்டுற 20 ரூபா இல்லைங்கிற, நீ கூட 20 ரூபா இல்லை கொடு அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவன் இல்லை சார் 20 ரூபா இல்லை, எங்கேயா போய் சேஞ்ச் மாற்றிட்டு வா. அவன் சொல்கிறான், இங்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க சார், இவங்கெல்லாம் சில்லறை இல்லைம்பாங்க சார். சில்லறை இல்லை சார். அந்த 100 ரூபாயை எடுத்துக்கணும், அந்த 20 ரூபா எக்ஸ்ட்ரா வரணும்னு சொல்லி அவன் போராடுறான். இவர் இல்லை என் காசை விடக்கூடாது, 20 ரூபா கொடுன்னு கேட்குறாரு. திடீர்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம், நாம் இதை விட்டுருவோம், 20 ரூபாய்க்கு அதுவும் காசு தான், நம்ம ஏன் விவாதம் பண்ணணும்? அவர் பெரிய தெய்வ மனிதன், அவருடைய அநேக புஸ்தகங்களை நான் படிச்சிருக்கிறேன். அவர் அதை விட்டுட்டு வந்துட்டார். ஆனால் 1 ரூபாயானாலும் விடக்கூடாது தான், ஏன்னா நம்ம உழைத்தது. அனாவசியமாக விட்டு அவனுக்கும் இந்த மாதிரி எடுக்கிற பழக்கம் வந்துடும். உதாரணத்துக்கு மாத்திரம் நான் இதை பயன்படுத்துகிறேன். இதை இந்த இடத்துல பவுல் சொல்றார், ஏன் நீங்கள் சகிக்கக்கூடாது, பொறுக்கக்கூடாது. உதாரணமாக ஒரு சகோதரி குடும்பத்தில் முதல் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கணவர் பெரிய குடிகாரர், செமையா திட்டுவார், திடீர்னு அடிப்பார். இவரோட வாழ்றதா ஓடி போறதா, அம்மா வீட்டுக்கு போயிடுறதா, டிவோர்ஸ் பண்ணிடுறதா? பைபிள் சொல்லுது, நீ சகிச்சு கொள்ளக்கூடாது. அது கஷ்டம்தான். எதை வச்சு சகிக்கிறது? சீக்கிரமா அவர் ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அவனை கொன்று, கல்லை தூக்கி மண்டையில போட்டு கொன்று. ஆனா வேதம் உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் பண்ணியிருந்து, அல்லது இவன் ரட்சிக்கப்பட்டு அவன் அவிசுவாசியாக இருந்தால், அவிசுவாசியான புருஷன் விசுவாசமுள்ள மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அப்படின்னு எழுதிட்டாரு. போதகருடைய செய்திகள் இல்லாமலேயே. இந்த பகுதியை கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இது சகிக்க வேண்டிய நஷ்டம். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளால் ஏற்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். செய்யாதது சொல்லுவாங்க, அவங்க சாப்பாட்டை சிந்திருப்பாங்க, நம்மளை சொல்லிடுவாங்க. அவங்க நல்ல பேர் வாங்கிறதுக்காக நிறைய முறை நம்மளை மாட்டி விடுவாங்க. 3வது நபர் மாதிரி பேசுவாங்க, கேலிகள் செய்வாங்க, அவங்களுக்கு ஃபேனுக்கு நேராக உட்காந்து கொள்வாங்க, நிழலில் அவங்க பைக்கை பார்க் பண்ணிடுவாங்க, உன்னை கடைக்கு அனுப்புவாங்க, தண்ணீர் வாங்க சொல்லுவாங்க. நமக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, எல்லா வேலையும் இப்படி தான் இருக்கும். நீ நினச்சிக்கணும், கொஞ்ச நாள் சகித்துக்கொள், கர்த்தர் அந்த இடத்துல உன்னை உயர்த்துவார். நீ இதை நம்பு. அதுக்காக ஜெபம் பண்ணு. என்னால் இவங்களெல்லாம் சகிக்க முடியாது. ஐ ஆம் ஹோலி, ஹோலி, மோஸ்ட் ஆஃப் ஹோலி. பைபிள் சொல்லுது, நீ அதை சகித்துக்கொள்.
அடுத்த ஒரு 5வது பார்வை, இது என்ன நஷ்டம் என்றால், தேவ பிள்ளைகள் எண்ணிக்கொள்ள வேண்டிய, எண்ணி விலக வேண்டிய நஷ்டங்கள் அப்படின்னு ஒரு நஷ்டம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் வாரி அணைத்து கொள்ள முடியாது. அங்கு பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7, 8, 11 சொல்லுகிறார், எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். யாராவது லாபமானதை விடுவாங்களா? நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணியை கொண்டு போய் யாராவது குப்பையில போடுவாங்களா? கெட்டதை தானே குப்பையில போடுவோம். இப்போ பவுலுங்க என்ன சொல்ல வர்றாரு? லாபமானவைகள் என்ன சொல்ல வர்றாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்ல வர்றாரா? ஜெபம், பைபிள், வேதவாசிவை குப்பையா நினைக்கிறேன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தை குப்பையா நினைக்கிறேன், சர்ச்சு, பாஸ்டர், ஆராதனை இதை குப்பையா நினைக்கிறேன்னு சொல்றாரா? இல்லை. ஏதோ ஒன்று அவர் ஆண்டவரை விட்டு பிரிகிற சில விஷயங்கள் இருக்கிறது. ஆண்டவரை விட்டு அவரை பிரிக்கிற சில விஷயம் இருக்குது. அவர் யூத கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டு யூத பாரம்பரியத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்ந்து பரிசேயரை போல மிக சிறந்த பக்திமானாக இருந்து இப்போ யூதர் விட்டு விலகி புறஜாதி மக்கள்கிட்ட ஊழியம் பண்ணும்போது அவர் கற்றுக்கிட்ட பாரம்பரியம், சடங்காச்சாரங்கள், வழிபாடுகள், முறைகள், பழக்க வழக்கங்கள் எதையுமே இப்போ புறஜாதி மக்கள்கிட்ட பயன்படுத்த முடியல. இப்போ அவர் சொல்றாரு, அவர் என்னை அழைத்த ஊழியத்திற்காக அந்த நாட்களில் என்னுடைய மாம்ச ரீதியாக நான் பெருசாக நினைச்சதெல்லாம் இப்போ விட்டுடுறேன் அப்படிங்கிறாரு. எதுக்காக ஒன்றை ஒருத்தர் விடுவார் தெரியுமா? ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், ஒரு பஸ் வருது, நிறைய பேர் போய் ஏறுறாங்க, ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. நம்ம கேட்குறோம், நீங்கள் பஸ் ஏறலையா? அவர் சொல்லுவார், இல்லை இல்லை, இந்த பஸ்ஸு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு, இடையில நின்று போகும், இதுக்கு பின்னாடி ஒரு பஸ் வரும், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும், அந்த பஸ்ஸில் போனால் உட்காந்துட்டு போகலாம், ஸ்பீடாக போகலாம், அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஏன் இவங்க அந்த பஸ்ஸை விட்டாங்க? பெஸ்ட்டாக ஒன்று வர்றதுக்காக. ஏன் பவுல் சில விஷயங்களை நஷ்டன்னு விட்டார்னா அதை விட பெரிய லாபத்தை கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தினால். மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையை விட்டுவிட்டு இஸ்ரவேல் மக்களோடு பாடு அனுபவிக்க வந்தார். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவருக்கு முடிவு காலத்தில் எது பெரிய லாபம்? அரண்மனையில் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து எங்கேயோ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்படியே செத்து போய் இருக்கிறதா? இன்றைக்கு பெரிய யூத குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு தகப்பனாக மாறி எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தார். எது எவ்வளோ பெரிய விஷயம், பெரிய லாபம் பாருங்க. ஏன் மோசே அதை விட்டார் என்றால் லாபமான ஒன்று இருக்குது. ஆகவே இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டிய பார்வை என்ன? பவுல் எழுதும்போது எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் ஆண்டவருக்குள்ள வரும்போது மாம்ச ரீதியாக உலக பிரகாரமாக ஒரு சில சந்தோஷங்களையோ இல்லை ஆசாபாசங்களையோ ஒரு சில வெற்றி நம்ம விட வேண்டி இருக்கும். நம்ம மனசுக்கு அது இழப்பு போல இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் ஒருவர் கூட தரித்திரராக மாட்டார்கள், எதையெல்லாம் இழந்தையோ 100 கிறிஸ்து தருவார். ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஐயோ என்னுடைய கெட்ட நண்பர்கள் இழந்து விட்டேன், சில நேரங்கள் அவர்களோடு நான் மகிழ்ச்சியாக இருந்தது உண்டு, ஐயோ ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு இதெல்லாம் என்னை விட்டு போயிருச்சே, நீ ஃபீல் பண்ணலாம். பவுலை நினைத்துக்கொள். அவர் சொல்றாரு, நஷ்டம் என்று எண்ணினேன், ஏனென்றால் உனக்கு ஒரு லாபமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இவைகள் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டிய சில நஷ்டங்கள்.
இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம எண்ண வேண்டிய நஷ்டங்கள். ஆறாவதான ஒரு பார்வை, ரோமர் 8:32 கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்தை இப்படியும் பார்க்க வேண்டும். எப்படி என்றால், எல்லாம் நன்மைக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இந்த பார்வையும் நமக்கு தேவை. தேவன் ஒரு விஷயத்தை சகிக்க சொன்னாரா, அது நஷ்டம்தான் அப்படின்னு எண்ணிக்க சொன்னாரா, அல்லது இது பாவம் என்று சொன்னாரா, அல்லது நீ இன்னும் அதை பற்றி நிறைய கற்றுக்கணும்ப்பா அப்படிங்கிறாரா, அல்லது இது நேச்சர்னு சொல்கிறாரா, அல்லது எல்லா நன்மைக்கு? எல்லா நன்மைக்கு. ஒரு மரணத்தை யாராவது நன்மைன்னு சொல்லுவாங்களா? அது அவருடைய உறவினர்களை ஏற்றுக்கொள்வாங்களா? கிறிஸ்துவின் மரணம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துயரமா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையா என்று கேள்விக்கு பதில மனதில் பேசுங்க. கிறிஸ்துவினுடைய மரணம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துயரமா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையா? கிறிஸ்துவனுடைய சிலுவை காட்சி நமக்கு அவ்வளவு வேதனை, கண்ணீரை வர வைக்கிறது. சரி, அப்ப கிறிஸ்து சிலுவையில் மரிக்காவிட்டால், கிறிஸ்து சிலுவையில் மரிக்காவிட்டால் உன் பாவம் உன்னிடத்திலேயே இருக்கும். அவர் மரித்து மரணத்திலிருந்து உயிரோடு வர வேண்டும். அப்படி செய்ததினால் உனக்கும் மரணத்திலிருந்து மீட்பையும் உயிர்த்தெழுதலையும் பாவ மன்னிப்பையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். பவுல் எழுதுறாரு, அது நன்மைக்கு. நீங்க நம்புங்க, நன்மைக்கு, நன்மைக்கு, நன்மைக்கு. அடுத்த ஒரு பார்வை, 7th view, எதிரியின் சூழ்ச்சி. சில நேரங்களில் உனக்கு நஷ்டம் உண்டாக்குவதில் there is some part from your enemy. எதிரியின் சூழ்ச்சி. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது யுத்தத்திற்கு சென்று திரும்பி வரும்போது அவர்கள் இருந்த அந்த சிக்லாக் என்ற ஒரு பட்டணத்தில் எதிரிகள் வந்து அது முற்றிலுமாக அந்த பட்டணத்தை கொளுத்தி விட்டார்கள். சவுலும் கொளுத்தவில்லை, பெலிசியர்களும் கொளுத்தவில்லை, தாவீது ஆட்களும் கொளுத்தவில்லை, கொளுத்தி விட்டார்கள். எல்லாம் எரிந்து புகையாக கிடக்கிறது. அப்ப தாவீது என்ன செய்தான்? தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டு தொடர்ந்து போராடி சத்துருவை விரட்டி இழந்ததை திரும்ப பெற்றான். தாவீது செய்தது என்ன? தன்னைத்தான் திடப்படுத்தி தொடர்ந்து போராடி சாத்தானை விரட்டி இழந்ததை திரும்ப பெற்றான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசு உன் வாழ்க்கையில எதையாவது இழக்க செய்திருக்கிறான் என்றால் நீ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். 1 பேதுரு 5ஆவது அதிகாரத்தில் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். நஷ்டம் உண்டாக்குகிற ஆவிகள், பெரும் சேதங்களை உண்டாக்குகிற ஆவிகளாக இருக்கும் என்றால் அந்த சத்துருவினால் அந்த நஷ்டம், அந்த அழிவு, அது சேதாரம் உண்டாயிருந்தால் நீ அந்த சத்துருவோடு போராடி இந்த நஷ்டத்தை உண்டாக்குற அந்த பிசாசை, அல்லது ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில், ஒரு கடையிலே நஷ்டத்தை உண்டாக்குற சத்துருவை நீ விரட்டி விட வேண்டும். மறுபடியும் அவன் நஷ்டத்தை உண்டாக்க வராது விடி. இயேசுவின் நாமத்தில் வேலி அடைக்க வேண்டும். தாவீது he encouraged himself. அவனை திடப்படுத்தி கொண்டான். அவனுடைய ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் தந்திருந்தார்.
600 பேர் அந்த நாட்களிலே அவனோடு கூட தங்கி வந்தாலும் அவனை திடப்படுத்துவதற்கு ஒரு நபர் கூட அங்கே இல்லை என்று நம்ம படிக்கிறோம். 600 பேர் வந்திருந்தார்கள். அவர்களே இவனிடத்திலே கோபம் கொண்டு கல்லை கையில் எடுத்துக்கொண்டார்கள். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த நேரத்திலையும் ஆண்டவர் சத்தத்தை அவன் தெளிவா கேட்டான். என்ன செய்யணும்னு கேட்டு அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணினான். இன்றைக்கு ஆவியானவர் சத்துருவினால் சூறை காற்றினால் கொண்டு போகப்பட்டதை அவருடைய கீழ்காற்றினால் திரும்ப தருவாராக. உன்னை சுற்றி இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணமும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணமுமாக ஆசீர்வாதங்களை அவர் தருவாராக. நீ அவரை நம்பு. உன் வாழ்க்கையில் இழப்புகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இழப்புகள் எப்படி உன் வாழ்க்கையில மாறும்? ஒரு 3 விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். எப்படி இழப்புகளை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றி உனக்கு ஆசீர்வாதமாக தருகிறார். 1, இழந்ததை அப்படியே திரும்ப கொடுக்காமல் வேறு ஒன்றை கொடுத்து இழப்பை ஈடுகட்டுவார். இது அவர் செய்கிற ஒரு முறை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனம். இந்த பகுதியில் ஒரு ஆவிக்குரிய தாய், ஈசாக்கின் தாய், அவர்கள் மரித்து விட்டார்கள். ஈசாக்கு நல்ல ஜெபிப்பார், அவர் தியானம் பண்ணுவார். அவர் ஒரு விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனாலும் 127 வயதில் சாராள் மரித்து மீண்டும் சாராள் உயிர் பெறவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் மரித்த சாராளை திரும்ப தராமல் அதற்கு பதில் ரெபேக்காளை அங்கு அனுப்பினார். தேவன் ஒரு பிள்ளைகளுடைய இழப்பை எவ்விதமாக சரி செய்து ஆசீர்வதிக்கிறார் என்றால், 1, இழந்ததை அப்படியே திரும்ப தராமல் இன்னொன்றின் மூலம் அதை ஈடுகட்டுகிறார் என்று நம்ம சொல்லலாம். அப்படியே இழந்ததை திரும்ப தராமல் இன்னொன்றின் மூலம் அதை ஈடுகட்டுகிறார். ஏவாள் சொல்லுவாங்க, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆபேல் திரும்ப வரல, ஆனா சேத்தை கொடுத்தார். 2வது பகுதி, எப்படி ஆண்டவர் உன்னுடைய இழப்புகளை சரி பண்றாரு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8-19 படி நீ எதை இழந்தையோ அது அப்படியேவும் திரும்ப தர்றார். இது அவருடைய இன்னொரு முறை. எதை இழந்தாயோ அதை அப்படியே திரும்ப தருகிறார், ஒண்ணு கூட குறையாம. தாவீதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது ஒன்று அப்படின்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. ஒன்று கூட குறையாமல். ஒன்னே ஒன்று மிஸ் ஆயிருச்சு, ஒரு பர்ஸு, ஒரு செயின், ஒரு செப்பல், ஒரு ஷூ, இல்லை, ஒன்று கூட குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். தேவன் எப்படி உன்னுடைய நஷ்டங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். 2வது விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ இழந்ததை அப்படியேவும் திரும்ப தருகிறார். அப்படியே திரும்ப தருகிறார். 3வது ஒரு விஷயம், நீ நஷ்டப்பட்டதுக்கு 2 மடங்காகவும் தருவார். இந்த டிசிஷன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஏசாயா 61:7 நீ வெட்கம் அல்லது நஷ்டம் அடைந்ததற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். நீ வெட்கம் அடைந்ததற்கு பதிலாக 2 தனையாக உனக்கு பலன் வரும். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படி உனக்கு நஷ்டத்துக்கு பதில் லாபத்தை தராரோ
அதற்கு அவருடைய பாதத்தில் உன்னை அர்ப்பணம் செய். அவர் ஈடு செய்ய விரும்புகிற காரியத்தில் அவர் ஈடு செய்வார். அப்படியே திருப்பி தர நினைத்தால் அப்படியே திருப்பி தருவார், அப்படியே திருப்பி தருவார். சில விஷயங்களில் அதை 2 மடங்காக திருப்பி தருவார். யோபினுடைய முன்னிலைமையே பார்க்கிறோம், பின்னிலைமையே கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த ஆண்டவர் உனக்கு நஷ்டங்களையும் லாபமாய் மாற்றுகிறார். கடைசியாக 1-2 காரியங்களை நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். Which is the greatest loss of humanity? எல்லா நஷ்டத்தை விட ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய நஷ்டம் எது? லூக்கா 19:10, மத்தேயு 16:26 என சொல்கிறது என்று படித்தால், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? The Christian life is profitable life. எல்லாம் எனக்கு நல்லபடியாக நடக்குது, ஆனால் நான் மட்டும் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. எல்லாம் எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபாஸ்ட், ஸ்மூத், சூப்பர். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. எதுக்காக ஏற்றுக்கொள்ளணும்? எல்லாம் தான் கரெக்டாக இருக்கு, பிரச்சனை இல்லையே, கடன் இல்லையே, கண்ணீர் இல்லையே, எல்லாமே இருக்கே, ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? அவர் தான் உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னை பரலோகத்தில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன். அவரை தவிர நீ பரலோகத்திற்கு வர முடியாது. இந்த பூமியிலே எல்லா இன்பங்களும் பெற்று நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் உன்னுடைய ஆத்துமா கடைசியாக அந்த இளைப்பாறுதலுக்கு போகாவிட்டால் அதுபோல மிக பெரும் நஷ்டம் மனிதனுக்கு இல்லவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய நஷ்டம். இன்றைக்கு ஒருவேளை யாராவது வசனத்தை கேட்பவர்கள், ஐயா நான் இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எல்லாரும் எதை ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் எனக்கு இருக்கு என்று நீங்கள் சொன்னாலும் சந்தோஷம். இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைக்க வேண்டும் என்றால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தினுடைய பொருட்கள் திடீரென்று மறைந்துவிடும். உலகத்திற்கிற எல்லாமே திடீரென்று மறைந்துவிடும். உறவுகள் மாயையாகிவிடும், அன்புகள் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு நித்திய வாழ்க்கை இந்த இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிறார். பூமியிலே மாத்திரமல்ல, இம்மையில பரலோகத்திலேயும் மறுமையிலேயும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நஷ்டத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் இயேசுவே என் இருதயத்தில் வாங்க, இயேசுவே என் இருதயத்தில் வாங்க, என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க, உங்களை நான் தெய்வமாக நம்புகிறேன் என்று நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த பிரேயரில் இருக்கிற நீங்கள் எவ்விதமான நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நஷ்டங்களை குறித்துதான ஒரு அவேர்னஸை தருவாராக. தாவீது தனக்கு நஷ்டம் வராதபடி பாடின சங்கீதம் என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தனக்கு நஷ்டம் வராதபடி தாவீது ஒரு சங்கீதத்தை பாடினாராம். தரியு ராஜா தனக்கு நஷ்டம் வராதபடி 120 தேசாதிபதிகளையும் அதற்கு மேல் 3 தேசாதிபதிகளையும் அவர் நியமித்தார். அது தானியேல் ஒருவர் என்று நம்ம படித்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு நஷ்டங்களை எந்த விதத்தில் பார்க்க வேண்டும்? நஷ்டம் என்றால் என்னவென்று சொன்னேன். ஏதோ ஒன்றை நாம் இழந்திருக்கிறோம், அல்லது
பெற வேண்டிய ஒன்றை பெறாமல் இருக்கிறோம், இன்னொன்று குறைவாக பெற்றிருக்கிறோம், இன்னும் நிறைவாக பெறவில்லை. இதில் ஆவியானவர் ஒரு மாற்றத்தை உனக்கு தருவாராக. மிகப்பெரிய நஷ்டம் உன் ஆத்மாவுக்கு வருகிற நஷ்டம். தேவ பிள்ளைகளை, உன் அழைப்பை நீ நஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நீதிமொழிகள் 27:8 சொல்லுகிறது, ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் நஷ்டத்தை சந்திக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 சொல்லுகிறது, நான் வருமளவு உனக்குரியதை நீ பற்றி கொண்டு. உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு, அபிஷேகம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கிருபை, அதை நீ தொலைச்சிடாத, அதை இழந்துடாத. இன்றைக்கு உன் கண் தெளிவாகட்டும். இன்றைக்கு உன் கண் தெளிவாகட்டும். அது உன் அறியாமையினால் வந்த நஷ்டம் என்றால் ஞானத்திற்காக ஜெபம். அது உன் பாவத்தினால் வந்த நஷ்டம் என்றால் நீ மனம் திரும்ப, அவற்றை மன்னிப்பு கேட்டு திரும்ப. நீ சகிக்க வேண்டிய நஷ்டம் என்றால் இயேசுவை நினைச்சு கொண்டு அவருடைய கிருபைக்காக நீ கேள். நீ என்ன வேண்டிய நஷ்டம் என்றால் அதை விட மேலானது ஒன்று உனக்கு இருக்கிறது என்று நினைத்துக்கொள். எல்லாம் நன்மைக்கே நீ நினைக்கக்கூடிய தருணங்கள் வரும்போது அவரை ஸ்தோத்திரம் பண்ண. எதிரிதான் தந்தான் என்றால் பரிசுத்தாவிலே நிறைந்து அவனை விரட்டுறதுக்கு நீ தயங்க. தேவ ஞானத்திற்காக ஜெபம் பண்ணு. ஓ ஹல்லேலூயா. தாவீது தொடர்ந்து போடுறான். மனைவி பிள்ளை எங்கனே தெரியல. கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, நீ தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 600 பேரா போறாங்க, 200 பேர் நின்று போயிட்டாங்க. ஆற்றை தாண்ட 400 பேர் தான் இருக்காங்க. எங்க கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. ஆண்டவரே ஒரு ஐடியா கொடுங்கப்பா. நீங்க தான் சொன்னீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுன்னு சொன்னீங்க. நானும் முயற்சி பண்றேன். பாதியில் 200 பேர் நின்று போயிட்டாங்க, 400 பேர் எங்க தெரியறது அப்படியே தேடுறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு கூடுதல் டிப்ஸ்ன்னு சொல்றோம்ல, இன்னொரு சாய்ஸ் கொடுத்தார். எதிரியை சேர்ந்த வியாதி உள்ள ஒரு மனிதன் குற்றுயிராங்க கிடக்கிறான். அவங்க டீம் தான் இவங்களை கொள்ளடிச்சது. அவன் உயிருக்கு போராடிட்டு அப்படியே தொண்டை இழுத்துட்டு கிடக்கிறான். தாவீது அவனை பார்த்த உடனே அவனுக்கு வெறி வந்திருக்கணும். பொல்லாதவனே, நீ பிள்ளைகள் எல்லாம் கடத்தி விட்டாயே, எடு கத்திய ஒரே வெட்டு. அவன் செய்யல. அவன் நீ யாரு? அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்ணி கொடுத்து, திராட்சை ரசம் கொடுத்து, அவனுக்கு திராட்சை வத்தலை கொடுத்து, அவனுக்கு பழத்தை கொலையா கொடுத்து, அவனை சாப்பிட வைத்து, அவனை பலப்படுத்தின பிறகு அவன் பேசுறான். நாங்க தான் உங்க ஊரெல்லாம் கொள்ளடிச்சோம், எங்களை எப்படியாவது அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய்வியா? ஆமா, கூட்டிட்டு போ. கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். எதிரி மூலமாகவே ஒரு வாய்ப்பு வந்து எதிரியை மேற்கொண்டவன் தாவீது. ஆண்டவர் தொடர்ந்து சில விஷயத்துக்கு முயற்சி பண்ண சொன்னார். நீ முயற்சி பண்ற, ஒன்னும் புரியல, மறுபடியும் கேளு. ஆண்டவரே, இன்னும் சில டிப்ஸ் கொடுங்க, இன்னும் சில வாய்ப்புகளை கொடுங்க. இந்த வாய்ப்புகளில் ஞானமா பயன்படுத்து. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள், ஒன்னும் குறைவுபடாமல். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில்.
இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்குள் இளைப்பாறுவேன். அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படியே கர்த்தரை துதித்து ஜெபித்து முடிக்க உன்மேல் வாஞ்சையாய் இருப்பதினா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததினால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேரி. கபாலரதன கண்கள் திறக்கப்படுகிறது. ரபால ஷந்தன ரபா. ஏன் எனக்கு இப்படி? கேள்வி கேட்டவர்களோடு கர்த்தர் இடைபடட்டும் இன்றைக்கு. நான் பேசின இந்த வார்த்தைகளிலே தேவன் உன்னோடு ஏதோ ஒன்றை பேசியிருப்பார் என்றால் அதை மிக இறுக்கமாக பிடித்துக் கொள்றா. அவர் வார்த்தையை பிடித்துக் கொள்றா. காபா ஓ ரபா லாஷேகிபிங் என் இழப்பு ஈடு செய்யப்படுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ரேதா ராமா லேதே நீமிங் ஔதே ரேகா லூஷ்மி கபா தூனா மாசி உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். ஹalleluya. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். சொல்லுங்க. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமாரகதபரதனரமா ஷிகபரதுனமசிபி அதற்குள் சுகம் காணுவேன். ஐயா, ஒருத்தருக்காக நான் ரொம்ப உழைச்சேன், நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு நீ சொல்வீனா? உனக்கு இன்னொன்னு சொல்லித்தரேன். நீ விசுவாசத்தை கற்றுக்கொள்ள. நீ சொல்லு, கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார், என் கிரியைக்கு தக்க பலன் உண்டுன்னு சொல்லு. ரூத் போல சொல்லு, என் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. அவர் மோசம் பண்ணிட்டாரு, இவர் மோசம் பண்ணிட்டாரு, அவர் மோசம் பண்ணிட்டாருன்னு சொல்லாம இப்படி சொல்லு, கர்த்தர் என்னை மோசம் பண்ண மாட்டாரு, எனக்கு பலன் தருவாரு. வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு பலன் தருகிற கர்த்தர், தம்மை தேடுகிற யாவருக்கும் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 இருக்கிறதே. நீ சொல்லு, எனக்கு பலன் அளிக்கிறவர். என்ன பிரயோஜனம்? இவ்வளவு உழைச்சு என்ன பிரயோஜனம்? இப்படியே பேசிட்டு இருக்காத. நீ சொல்லு, என் பிரயாசம் என் வீட்டிலே சேருவதாக, என் பலன் களஞ்சியத்தில் சேருவதாக, என் பிள்ளைகள் எனக்கு ஒத்தாசையாக மாறுவார்களாக. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்றியா? என்ன பிரயோஜனம்?
என்ன பிரயோஜனம்? மாடு மாறி உழைத்த வேஸ்ட் வேஸ்ட். நோ, நிறுத்து. இன்னைக்கு சொல்லு, என் கர்த்தர் கிருபையா இந்த பிரயாசத்தை ஆசீர்வதித்து கைகளின் பிரயாசத்தை சாப்பிட வைப்பாராக, 100 மடங்கு பலன் தர செய்வாராக. நான் நோன்ற இடத்துல தண்ணீர் வர வைப்பதாக. யாக்கோபு எப்பவோ கிணறு நோண்ட, இயேசு காலத்துல வரைக்கும் அதுல தண்ணீர் இருந்ததான். சமாரிய பெண் வந்து சொல்றா, இதுல எவ்வளோ பேர் தண்ணீர் குடிச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் அந்த ஊற்றுல. நீ சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தார். 1000 வருஷத்துக்கு நிறைய பேர் உன் மூலமாக பாய்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஜீவ தண்ணீரை குடிப்பார்கள். அவரை நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபதுரமஷெகபி உரபலதுனமாசிகதினபி ஓகபரந்துரமாசியந்துனரிபி ஓரகபல சிகர பந்து நரிபிரபல பரபந்து நரியாஷபரபா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டதில்லை, பாதரட்சிகள் பழைதாய் போகவில்லை. அவர்கள் கோத்திரத்தில் எல்லாரும் பலமாக இருந்தார். ஹல்லேலூயா. நேசிக்கிற இயேசு ராஜாவே, ஆராதனை பிள்ளைகளோடு நான் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சிலரை கர்த்தர் பலப்படுத்தும். அவர்கள் மீது கர்த்தருடைய கரம் வந்து பலப்படுத்தட்டும். யாரும் உனக்கு நஷ்டம் உண்டாக்க கர்த்தர் விட மாட்டார். உன் தோல்விகள் ஜெயமாக மாறும். என் பிரச்சனை இப்படி நீண்டுகிட்டே போத, எப்பதான் முடியுமோ? என் பிரச்சனை நீண்டுகிட்டே போதப்பா, நீட்டமா யோர்தான் மாதிரி போயிட்டே இருக்க. கர்த்தர் திடீரென்று யோர்தானை பிளப்பார். உனக்காக மட்டும் பிளக்கப்படும். நீ கரையேறின உடனே மறுபடியும் மூடிடும். It's going to split the Jordan. Hallelujah. வருமானத்தை வைத்து வாழ்க்கையை கணக்கு போடாது, கர்த்தரை நம்பி கணக்கு போடு. Hey, well, lift up you. அவரை விசுவாசி. சிலதை என்னால மறக்க முடியலையே, இப்படிதான் மறப்பேனோ அப்படி சொல்லாம கர்த்தர் மறக்க வைப்பார், கர்த்தர் விட வைப்பார், கர்த்தர் பலப்படுத்துவார். அவர் ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொண்டார், ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொண்டார், ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொண்டார். கர்த்தரை செய்வதற்காக நன்றி, செய்ததற்காக நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த திருச்சபை ஒரு ஆத்மாவையும் குறையாமல் 144க்கு பிறகு எல்லாரையும் திருப்பிக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவனும் சாத்தான்கிட்ட போயிட மாட்டான்னு விசுவாசிக்கிறேன். அதுவும் நிறைய வரும் என்று விசுவாசிக்கிறேன். வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்காக பெருக பண்ணுவீர் என்று விசுவாசிக்கிறேன். நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் சகல கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென்.